மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. 24 மிக கொடுமையான கொடுமையான கொலை நடந்துள்ளது. அதுவும் கல்கத்தாவில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவர், முதல் முதுகலை பட்டதாரி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த படுகொலையை கண்டித்தும் மற்றும் பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடியும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மத்திய அரசும் மாநில அரசும் நிறைவேற்ற வேண்டும். காந்தியடிகள் சொன்னது போல நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு நாங்கள் ரோட்டில் ஃப்ரீயாக போகணும்னு நினைக்கல. டியூட்டியில் அட்லீஸ்ட் எங்களுக்கும் எங்களோட அந்த டாக்டர்ஸ், எங்களோட குழந்தைங்களோட வயசில் இருக்க எங்களோட பயிற்சி மருத்துவர்கள் இதை பார்த்த உடனே மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். அதனால் அந்த பயத்தை எடுக்கணும். அந்த பயத்தை எடுக்கிறதுக்கு கட்டாயமாக சட்டங்கள் மிகவும் ஸ்ட்ராங்காகவும் அந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியராகவும் இருக்கணுங்கிறது எங்களோட சொசைட்டி மூலியமாகவும் இந்திய மருத்துவ சங்கத்தின் மூலமாகவும் மிகவும் தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது இன்வால்வ் ஆகின எல்லாத்துலேயுமே எல்லாரையுமே வன்மையாகவும் தண்டனை மிகவும் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும் என்பது அரசுக்கு நாங்கள் விடுக்கும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.